Good morning to all. Today we are discussing about economics chapter 4 consumption and investment function பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் பார்த்தோம். டுடே வந்து ஆக்சலரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சலரேட்டர் பிரின்சிபல். ஆக்சலரேட்டர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடுக்கின்னு சொல்லுவாங்க. The origin of accelerator principle can be traced back in writings of Aftalion. அதாவது இந்த கான்செப்டை வந்து இதை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சலேட்டர் அப்படிங்கிறது ஹார்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கர்டைக் அப்படிங்கிறவரும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டாலியன் அப்படிங்கிற அதாவது சொல்லுவாங்க அவங்கள. சரியாப்பா? ஆஃப்டாலியனுங்கிறவரும் ஒரு ஆத்தர். ரைட்டிங்ஸ் 3 பேர் எழுதியிருக்காங்க. ஹார்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து பிக்கர்டைக் அப்படிங்கிறவரும். However, the systematic development of the simple accelerator model was made by J.M. Clerk in 1917. இதை வந்து முன்மாதிரியாக சொல்லியிருக்காங்க. 1917 வந்து சொன்னாங்க. J.M. Clerk அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காரு. It was further developed by Hicks, Samuelson, Harrod in relation to the business cycle. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து என்ன ஆக்சலேட்டர் பிரின்சிபல் வந்து கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா இதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. சாமுவேல்சன், ஹாரட், ஹிக்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிளோட ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் டு த பிஸ்னஸ் சைக்கிள், வாணிப சுழற்சின்னு சொல்லுவாங்க. வாணிப சுழற்சியோட என்ன பண்ணுறாங்க, தொடர்புபடுத்தி கொடுத்துருக்காங்க இதை நமக்கு. சரியா? மீனிங் பாருங்கள். A given increase in the demand for consumption goods in the economy generally leads to accelerated demand for machineries, investment goods. Accelerated is the numerical value of the relation between an increase in consumption and the resulting increase in investment ன்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தில் வந்து நுகர்வு பொருட்கள்னு சொல்லுவாங்க, கன்சம்ஷன் கூட்ஸ். அப்போ அதோடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னங்க, எ கிவன் இன்க்ரீஸ் இன் த டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் கூட்ஸ். கன்சம்ஷன் கூட்ஸ்னால் என்ன அர்த்தம்? நுகர்வு பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நுகர்வு பொருட்களுடைய தேவை, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ ஜென்ரலி லீட்ஸ் டு அண்ட் ஆக்சிலரேட் டிமாண்ட் ஃபார் மெஷினரிஸ். அப்போ நம்ம மெஷினரிஸ்க்கான சரியாப்பா இயந்திரங்களுடைய தேவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆக்சிலரேட் பண்ணுறோம், முடுக்கி விடுறோம். என்ன பண்ணுவாங்க, இன்ட்யூஸ் பண்ணுறோம், தூண்டி விடுறோம், ஆக்சிலரேட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, முடுக்கி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் நமக்கு வந்து டிமாண்ட், அதாவது டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் கூட்ஸ், பொருட்களுடைய தேவை அதிகமாக இருக்குது, நுகர்வு பொருட்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கும்போது நம்ம மெஷினரிஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சரியாப்பா? அதை வந்து அதிகரிக்க செய்யணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது மூலமாக தான், மெஷினரிஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய தேவையை நிறைவு செய்கிறதுக்காக கன்சப்ஷன் கூட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். ஃபார் மெஷினரிஸ், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க, முதலீட்டு பொருட்கள். ஓகேவா? சரி, ஆக்சிலரேட்டர் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ரிலேஷன். அப்போ ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது ஒரு முடுக்கி அப்படிங்கிறது அது ஏதாவது இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் அண்ட் ரிசல்ட்டிங் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அங்கே என்ன ஆகும், கன்சம்ஷனில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, ஒரு அஃபெக்ட், அங்கே அஃபெக்ட் ஆகும்போது இங்கே வந்து என்ன அஃபெக்ட் ஆகுது, ஒரு விளைவு வந்து என்ன விளைவை வந்து ஏற்படுத்துது. சரியாப்பா? இப்போ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல அவங்களோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ன ரிசல்ட்னா என்ன, அந்த இடத்துல ரிசல்ட்டு. அப்போ எந்த மாதிரி இருக்கும், முடிவு எந்த மாதிரி இருக்கும், அப்போ அங்கே இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். சரியாப்பா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணுறப்ப, நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப, அப்போ ஒரு எண் மதிப்பு, முதலீட்டுக்கான ஒரு எண் மதிப்பு தான் நியூமரிக்கல் வேல்யூ வந்து என்ன நம்ம சொல்லுவாங்க, எண் மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க.
இதை தான் ஒரு எண் மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆக்சலரேட்டரை. சரியா? அப்போ ஆக்சலரேட்டர் எஃபெக்ட் அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் டிமாண்ட். அப்போ இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் அப்போ நுகர்வு தேவை அப்போ அதிகரிக்கிறதுனால ஃபிலிம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. அப்போ நிறுவனங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? முழு உற்பத்தி அப்போ ஃபுல் கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க? லீட் பண்ணுறாங்க, அங்கே நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்போ ஃபிலிம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டு மீட் ரைசிங் டிமாண்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்? நம்மளோட தேவை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சரி, அதுக்கான ஃபார்முலா பாரு. ஆக்சலரேட்டர் இதை வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேத்தமேட்டிக்கலாக நம்ம சொல்கிறப்ப பீட்டா. அப்போ ஆக்சலரேட்டர் இது சிம்பிள். இது வந்து நம்ம என்ன வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல. அப்போ ஆனால் நம்ம இங்கே இருக்கிறதையே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அப்போ டெல்டா ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும்போது, அதாவது டெல்டா மீன்ஸ் சேஞ்சுன்னு அர்த்தம், மாற்றம். டெல்டா மீன்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும்போது அவங்களுடைய கன்சம்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகுது? கன்சம்ஷன் என்ன அர்த்தம்? நுகர்வு. நான் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னோடய தேவை அதிகமாக இருக்கிறதுனால நான் பொருட்கள் வந்து அதிகமாக நான் வாங்குகிறேன். அப்போ என்னுடைய கன்சம்ஷனில் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அதாவது யாருக்கு கன்சம்ஷன் அப்படிங்கிறது? யாருக்குப்பா? நுகர்வோருக்கு, கன்சியூமருக்கு. அவங்களுடைய கன்சம்ஷன் டிமாண்டுங்கிறது அவங்களுக்கு. அப்போ கன்சியூமருக்கு. அப்போ அவங்களோட தேவை டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால, கன்சம்ஷன் சேஞ்சஸ்னால இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும், மாற்றம் வந்து ஏற்படும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, டெல்டா ஐ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லே சேஸ் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன 100ன்னு நம்ம சொல்கிறோமா? அப்போ 100 அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அவங்களோட டிமாண்ட் 50 இருக்கும் அந்த இடத்துல. சரியா? அப்போ the accelerator expresses the ratio of the net change in investment to change in consumption. The accelerator expresses the ratio of net exchange in investment to change in consumption. net change ன்னு சொல்லுவாங்க. அப்போ முடுக்கி அப்படிங்கிறது வந்து முதலீட்டு மாற்றத்தில் வந்து ஏற்படும் போது இங்கே வந்து நுகர்வில் வந்து மாற்றம் ஏற்படுது. சரியாப்பா? அப்போ ரெண்டுக்கு உள்ள ரேஷியோ விகிதத்தை வந்து வெளிப்படுத்துது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? அப்போ டெல்டா ஐ டிவைட் பை டெல்டா சி. அப்போ டெல்டா சி வந்து 50 இருக்குது. அப்போ டெல்டா ஐ வந்து 100 இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கு காரணம் அவங்களுடைய கன்சம்ஷன், நுகர்வில் வந்து மாற்றம் வந்து ஏற்படுது. ஓகேவாப்பா? இதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. சரி, கவனி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது என்னது பார்க்கலாம். டெஃபனேஷன், வரைவிலக்கணம். இந்த டெஃபனேஷன் கேட்பாங்க. சரியா? டிஃபைன் ஆக்சலரேட்டர் ஒரு கொஷின் கேட்பான். டிஃபைன்னா வரைவிலக்கணம், இலக்கணம் கேட்பாங்க. இலக்கணம்னா டெஃபனேஷன்ப்பா, யார் இந்த கான்செப்ட் சொன்னவங்க, அது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரி, த ஆக்சலரேட்டர் கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அன் இனிஷியல் சேஞ்ச் இன் கன்சம்ஷன். சரியாப்பா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இன்டியூஸ் பண்ணுறேன். தூண்டப்பட்ட முதலீடுன்னு பார்த்துருக்கோமா? இன்டியூஸ் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இன்டியூஸ் பண்ணுறாங்க. நீ இன்னும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அப்புறம் வந்து அவங்களை தூண்டி விட்டு அவங்கள வந்து முதலீடு செய்ய வைக்கிறோம். நம்ம அப்படி நான் முதலீடு செய்ய வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அப்போ இங்கே என்ன ஆகும்? அப்போ இங்கே கன்சம்ஷனில் சேஞ்சஸ்னால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? அவங்க வந்து அவங்களோட டிமாண்ட் இவ்வளோ இருக்குங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இவ்வளோ ப்ராடக்டே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தூண்டி விடுறோம். அப்போ இதனால் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் ஏற்படுது. சரிங்களாப்பா? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? அப்போ இனிஷியல் சேஞ்ச் இன் கன்சம்ஷன். அப்போ தொடக்கத்தில் வந்து என்னாகும்? அங்கே வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். சரியாப்பா? ரெண்டுக்கு உள்ள ரேஷியோவை தான் என்ன சொல்கிறாங்க? ஆக்சலரேட்டர், முடுக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
குரிஹாரா குரிஹாரா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. தமிழ் மீடியம் புக்கில், இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நேம் கொடுக்கல. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அசியூமிங் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 50 crores ஆன் கன்சம்ஷன் கூட்ஸ் இஃப் இண்டஸ்ட்ரீஸ் லீட் டு இன்வெஸ்ட்மெண்ட் 100 crores இன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வி கேன் சே தட் த ஆக்சலரேட்டர் இஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 50 கோடி நுகர்வு பொருட்கள் வந்து தொழிலில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ என்னுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? 100 crores இருக்கும் ஆக்சலரேட்டர். அப்போ என்ன இருக்கும்? நான் என்ன பண்ணுறேன், இது வந்து டெல்டா ஐ டிவைட் பை டெல்டா சி, இதுதான் ஃபார்முலா. எதுக்கு? ஆக்சலரேட்டருக்கு. இதுக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஐ டிவைட் பை டெல்டா சி. டெல் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன், 100 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, 50 crores வந்து எனக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க இங்கே கன்சம்ஷன் லெவல். அப்போ 2 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 2 கிடைக்கும். இது வந்து ஆக்சலரேட்டர். ஓகேவா? சரி, அடுத்தது அசம்ஷன், எடுகோள்கள். அப்போ எந்த ஒரு தியரி பார்ட்டாக இருந்தாலும் சரி, எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இந்த அசம்ஷனை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அப்சன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இன் கன்சியூமர் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நுகர்வு பொருட்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து சக்தியின்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக இருக்காது, எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ அடுத்தது கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. இங்கே வந்து நிலையான மூலதனம் இருக்கும், வெளியீட்டு விகிதம் வந்து இருக்கும். இங்கே எந்த அளவுக்கு, எந்த ரேஷியோவில் வந்து அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் அஸ்யூம் டு பி பர்மனண்ட். தேவை அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும்? அதிகரிக்கும். ஆனால் இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து எப்பயுமே நிலையானதாக இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். சரியா? சப்ளை ஆஃப் ஃபண்ட் அண்ட் அதர் இன்புட் இஸ் குயிட் எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. குயிட் எலாஸ்டிக்னு என்ன அர்த்தம்? நிதி அளிப்பு மற்ற உள்ளீடுகள் வந்து நெகிழ்ச்சியுடைய சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குது. எலாஸ்டிக் எப்போ சப்ளை சேஞ்ச் ஆகும், இன்புட் சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்டும் சேஞ்ச் ஆகும், வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அப்போ எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம்? இன்எலாஸ்டிக்னா சேஞ்சஸ் இருக்காது சப்ளையில் பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்பாங்க. சரியா? அவுட்புட் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ இன்புட் நம்ம கொடுக்குறப்ப அவுட்புட் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ என்னாகும்? இங்கே வந்து எலாஸ்டிக்காக இருக்குது, எலாஸ்டிக்னா சேஞ்சஸாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் கூட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி டிவைசபிள் இன் எனி ரெக்யூர்டு சைஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இங்கே வந்து மூலதன பொருட்கள் தேவைப்படும் அளவுக்கு பகுக்க முடியும். இது வந்து என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. சரியா? அதாவது மல்டிப்ளேயர்னால் என்னென்னு பார்த்தோம். மல்டிப்ளேயர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை தான் மல்டிப்ளேயர்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஆக்சலரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முடுக்கி. ஆக்சலரேட்டர் வந்து என்ன சொல்லுவோம்? அதாவது நம்ம என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தூண்டக்கூடியதாக இருக்குது, இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியாப்பா? இதை தான் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே கன்சம்ஷனில் சேஞ்சஸ் வந்து ஏற்படுறதுனால அவங்க செய்யக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அவங்களோட தேவை டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, அவங்க டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய என்ன இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியாப்பா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டர்னால் என்ன பண்ணுவோம்? முடுக்கி விடுதல். இப்போ ஒரு பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சலரேட்டர் கொடுத்தா தான் மூவ் ஆகும். ஓகேவாப்பா? அப்போ ஆக்சலேட்டர் கொடுக்கலன்னா நம்ம என்ன ஆகும்? பஸ் மூவ் ஆகுமா? ஆகாது. அப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? இந்த தியரி பார்ட்டில் ஆக்சலரேட்டர் மீன்ஸ் நம்ம முடுக்கி வரோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டை தூண்டப்படுறோம், இன்டியூஸ் பண்ணுறாங்க நம்மளை. அப்போ நம்ம போடுறோம், நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும், நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும். அப்போ இன்னும் டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் லெவலில் வந்து ரைஸ் பண்ணணும், நம்மளோட நுகர்ற தேவையை அதிகப்படுத்தணும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு ரீசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்க. இதை தான் வந்து நம்ம ஆக்சலரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சலரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாப்பா? சரி, ஓகே.
உங்களுக்கான கொஷின் நான் கொடுக்குறேன். மல்டிப்ளையர் என்ன, டிஃபைன் ஆக்சிலரேட்டர், டிஃபைன் மல்டிப்ளையர், டிஃபைன் ஆக்சிலரேட்டர். 2 மார்க் கொஷின், 2 மார்க் 2 கொஷின்ஸ். ஓகேவா, ரைட் பண்ணிடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர். லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? மல்டிப்ளையருடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன? சரியாப்பா, இருக்கும் பாருங்கள். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து அந்த கொஷின் வேணால் அது விட்டுருங்க. உங்களுக்கு நான் வேறு கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். மென்ஷன் 33 கொஷின் நம்பர். மென்ஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சலரேட்டர் மல்டிப்ளையர் எஃபெக்ட். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகேவாப்பா, அதை வந்து கொஷின் வந்து ரைட் பண்ணிடுங்க எனக்கு அதை ஆன்சரை. ஓகே, எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கம்பல்சரி கால் பண்ணி போயிருங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், அதாவது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேட்டர் பிரின்சிபல். ஓகேப்பா, இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். முடுக்கி செயல்படக்கூடிய விதம் என்ன. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் வரையறைகள் பார்த்தா நமக்கு வந்து சாப்டர் கம்ப்ளீட்டடு. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இது பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ, பாய்.